பூமாரி நமக்குலே இது நிறைய இட்லியும் இறைச்சியும் இருக்கு. பாட்டிக்கு கொண்டு கொடுத்துருமா. ஏம்மா அவியதான் காலையில காப்பி எல்லாம் போட்டிருப்பாவல்லம்மா. நான் இதை கொண்டு போனா பாட்டி எல்லாம் யாசுவாவம்மா. பாட்டி யாச மாட்டாவ மக்களே, நான் கொண்டு கொடு. பாத்தியா, சின்ன பிள்ளையில இருந்தே பாட்டி யாசுவா யாசுவான்னு சொல்லி வளர்த்து இப்பவும் அதுவோ பயந்துகிட்டு இருக்கு. நல்ல நாள் அதுவுமா, நான் எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கேன். பூமாரி என்னமக்கா இதை கொண்டு கொடுத்துட்டு வா என்ன. சரிம்மா. எம்மா இட்லினா யாச மாட்டாவலாம்மா. யாச மாட்டாவ, கொண்டு கொடு எம்மா. சரி, மத்தியானத்துக்கு சாப்பாடு ஏதாவது தந்து விடுவீங்களா? மதியத்துக்கெல்லாம் சேர்த்து தான் தந்து விட்டுருக்கேன். எல்லா வருஷமும் பண்டம் கொண்டு போனாலே பாட்டி யாசுவாவ. இந்த வாட்டி பண்டமும் நீ செய்து தரல. பண்டம் என்னைக்குனாலும் செய்யலாம் மக்களே, இன்னைக்கு செய்யலாம். பாட்டிக்கு நாளை கொடுக்கலாம். பாட்டிக்கு என்ன பண்டம் வேணும்னு கேட்டுட்டு வா. சரி அப்ப தாங்க. பூமாரி மத்தியானத்துக்கு பிரியாணியும் வச்சிருக்கேன். காலத்துக்கு இட்லி இறைச்சி கறி நிறைய வச்சிருக்கேன். பாட்டி பண்டம் கேட்டனா அம்மா இன்னைக்கு சாயங்காலம் செய்து தருவாங்களான்னு சொல்லிடு. சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். என் மலரு அந்த மாடை பிடிச்சு கட்டு. அப்பா நான் வாரேன். அது எங்க பாரு, இவ்வளவு வெடியா நம்ம இங்க வச்சுதான் வெடிக்க போறோம். ஏ அம்மா, இவ்வளவு வெடியா? ஐ ஜாலி ஜாலி, சூப்பரா வெடிக்கலாம். ஆமா, நம்ம வீட்டு முன்னாடி வெடி வெடிக்காம எதுக்கு இப்படி இங்க கொண்டு வந்தீங்க? அது அப்பாவுக்கு உடம்பு முடியல. இந்த நேரம் அங்க போட்டு வெடிய வெடிச்சோம்னாக்கி எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஓ அப்படியா? சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கேன். எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க. இங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா தான் இருக்காங்களா? உங்களுக்கு தெரியுமா? நோயாளிகள் வயசானவங்க யாருமே இங்க இருக்க மாட்டாங்களா? என்ன சொல்ல வர? வெடியெல்லாம் உடவுடானா சொல்ல? அப்படின்னா சொல்ல வரல, அத்தான் சொன்னதுக்கு பதிலுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். என்னது அத்தானா? ஏ அபி, என்ன அத்தானா சொன்ன? ஐயா, நான் அண்ணன் தான் சொன்னேன், போங்க. அண்ணன்னு சொன்னாளா? அண்ணன்னு. சுபி இந்தா இந்த வெடி எல்லாத்தையும் பிடி. மகாராணி அபி, நீ சொன்ன மாதிரி நானே வெடி விடல. ஏன் வெடி விட மாட்டீங்க? இப்பதானே சொன்னா நீ இந்த பக்கத்துல வயசானவியலும் சுகம் எல்லாத்தையும் இருப்பாவன்னு. சரி, இப்பமா ஒரு கேள்வி கேக்குறேன். எவ்வளவு பேர் வெடி விடுறாங்க, எல்லாரையும் நீங்க போய் தடுக்க முடியுமா? என்ன அபி சொல்ல வர நீ? சரி, இப்ப என்ன தாண்டி சொல்ல வர நீ? அப்படி சொன்னா அப்படி சொல்ல, இப்படி சொன்னா இப்படி சொல்ல, என்னதான் செய்யணும்? வெடி விடுங்கன்னு தான் சொல்றேன். இப்ப என்ன வெடி விடணும் அப்படிதானே? எப்போ வாழ்க்கையில வெடியை விடாதவ மாதிரில பேச வந்துட்டா? அது விடு அபி, அது தானா வரும். சும்மா நீ அவளை குறை சொல்லிட்டே இருக்காத. போ போய் வெடி விடு. வெடிய வேண்டாம், ஒண்ணு வேண்டாமா தாய்களே. என்னங்க உங்க வெடிய நீங்களும். அபி யார் வந்தா எனக்கு வராட்டி எனக்கு, நான் என் பாட்டு வெடி விடுவேன்ப்பா. முதல்ல இந்த மெழுகுத்திரியா கொளுத்தும். ஏன் இப்ப என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? தள்ளுங்க, நான் போய் வெடி விட போட்டு. இன்னும் எப்படியாவது அபிகிட்ட கேட்ட வேண்டியதான். தீ கொளுத்த இவ்வளவு பாடாப்பட்டு இருக்கா, சீக்கிரம் கொளுத்துட்டி. பாத்தியா, தீ கொளுத்தியாச்சு. நீ என்ன வெடி வேண்டான்னு சொல்லிட்டால, நான் தான் இந்த மொத்த வெடியை வெடிப்பேன் பாத்துக்க. அப்புறம் போ. யார்கிட்ட கேட்டு வெடி விட வந்து நிக்கியா? வேணா பாவம் பார்த்து எழுபல தரலாம். இதை வெட்டி சொன்னா வெடியெல்லாம் விட விடான்னு. எப்படி சொன்ன வெடி விட விடான்னுட்டு? ஐயே அபி, விட்டு கொடுத்து வாழ அபி. உனக்கு எவ்வளவு வேணாலும் நான் வெடி வாங்கி தாரேன். அடுத்த வருஷம் அவ வீட்டுல போய் தலை தீபாவளி கொண்டாடு. போட்டி. அவ சரியா தானே சொல்ல அபி. அப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து வெடி விடலாம். ஏ அபி பாத்து, அணுகுண்டா வெடிக்கா? என்ன மகிழனத்தான், நாங்க எல்லாம் அணுகுண்ட கையில வச்சே கொளுத்தி போடுவோம் தெரியுமா? ஐயோ அப்படியா? உங்ககிட்ட தெரியாம வந்து நான் மாட்டிட்டேன். வாங்க வாங்க, அந்த அணுகுண்ட ஃபர்ஸ்ட் நீங்களே பத்த வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐயோ அபி விலகு. கத்தாம இருங்க, விலகலாம். அப்போ எவ்வளவு நேரம் தான் நின்று எரியுது? ஒரு 2 செகண்ட் கூட நிக்கல, அதுக்கடையில சுனாயிட்டு. சரி போதும் போதும், நம்ம இனி வீட்டுக்கு போவோம். அபி போதும், அணுகுண்டெல்லாம் இனி வெடிக்காத, போதும். ஏன் இப்படி நீங்க சாதா வெடிக்கலாம் பயந்துட்டு இருந்தா எப்படி? இப்ப நான் இத கையில வச்சு தூக்கி எறிய போறேன் பாருங்க. கொளுத்தாம தூக்கி எறி, அது உனக்கும் புண்ணியம் எனக்கும் புண்ணியம். அது எப்படி கொளுத்தாம தூக்கி எறிய முடியும்? இப்ப பாருங்க, நானே தீயில கொளுத்தி அப்படியே தூக்கி எறியறேன் பாருங்க. கையில வெடிச்சிடும் அபி, வேண்டாம். ஒவ்வொரு தீபாவளியும் நினைக்கும் போது என் பொண்டாட்டி என்கிட்ட இல்லையேன்னு வருத்தமா தான் இருக்கு. சரியா தீபாவளிக்கு 2 நாள் கழிச்சு செத்து போனா. வகை வகையா எனக்கு பண்டத்தையும் செய்து தந்துகிட்டு அந்த புண்ணியவதி போய் சேர்ந்துட்டா. மாமா பாத்து இருங்க மாமா. எங்க பாக்குறதுக்கு கண்ணாடி கடந்தோம், அது மங்காலாத்தான் தெரியுது. யாராவது என்னைய கூட்டிட்டு போய் கண்ணுக்கு டெஸ்ட் பண்ணி பாக்கிறதுக்கு வாராவளா? ஒரு தரம் வரமாட்டாவ, நல்லா சொல்லுவாவ. மாமா நம்ம நாளைக்கு அப்ப கண்ணாஸ்பத்திரி போய் கண்ணு டெஸ்ட் பண்ணி பாப்போம். சொன்ன உடனே தான் எல்லாரும் செய்வாவ. அவரவர் வேலையை பார்த்துட்டு இருந்தா போதும். இப்ப நான் என்ன கேட்டுச்சேன்னு இப்படி என்கிட்ட கோவத்துல நிக்காரு? ஐயா ஐயா கடவுளே, என் காரியா இப்படி தடுமாறுவு. ஐயோ பாத்து மாமா, பாத்து, பைய இதுல இருங்க.
மனுஷன் கீழே விழ போனாலும் கல்லு மாதிரி நிக்கிறத பேரு எள்ளு போல கையில அந்த கம்ப கொண்டு திரிஞ்சதுனால கீழே விழாம தப்பிச்சுட்டேன். கம்ப நம்பலாம், வேற யாரையும் நம்ப கூடாதுப்பா. மாமா உங்களுக்கு பிடிக்குமேனு இட்லியும் இறைச்சி கறியும் வச்சு கொண்டு வந்திருக்கேன் மாமா. எனக்கு இறைச்சி எல்லாம் பல்லுக்கு வராதுமா. நீ கொண்டு போய் உன் மோனு கொடு, இல்ல நீ தின்னு. ஏன்னா எள்ளு போல பொடி வச்சுதா. அப்படின்னா எள்ளு போல சட்னி அரைச்சு தரட்டா? சட்னி வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். பொடி வச்சு தந்தாத்தா, இல்லனா கொண்டு போ. என்ன ஆள் இந்த இவரு, இவ்வளோத்து விழுந்து விழுந்து கவனிச்ச பிறகு நம்மள்ட்ட சாடி விளையாரு. சரி, அவரு கேட்ட மாதிரி எள்ளு போல பொடியை வறுத்து கொடுப்போம். பொடி வேற தீந்து போச்சு. இந்த மாடு இன்னும் எலும்பாம எங்க கிடக்கு? லே லே விஜய், என் பொண்டாட்டி அந்த காலத்துல நாட்டுக்கோழி கறி வச்சு இந்த மசாலா எல்லாத்தையும் வறுத்து உரல்ல போட்டு இடிச்சு தருவா. கூடால முருங்கப்பட்டைய நான் எடுத்துட்டு வர்றதுக்குள்ளாலங்க கறி ரெடி ஆயிரும். அப்படியே நெய் போல மிதக்க மிதக்க அப்படி குவாரி வச்சு தருவா. நான் தின்ன பிறகுதான் பிள்ளைகளெல்லாம் திங்கும். இன்னைக்கு தரட்டா தரட்டான்னு கேக்கா. அட எருமை மாடு, தீபாவளி அதுவுமா எல்லாரும் காலையிலேயே குளிச்சு கிளம்பி வெடியெல்லாம் விட்டுக்கிட்டு அவரவர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஒண்ணு இன்னும் கிடந்து உறங்கிட்டு இருக்கு. மூஞ்சிய பாரு. விஜய் விஜய், எலும்பு எலும்ப மாட்டியா? இரு, உனக்கு இப்ப வாரேன். இன்னைக்கு நான் வைக்க வேட்டில நீ எலும்பு இல்லைன்னா பாரு. துண்டா காணும் துணியா காணும் ஓட ஓடியே. கவிதையே தெரியுமா, கவிதையே தெரியுமா, என் கனவு நீதானடி. இதயமே தெரியுமா, உனக்காக நீதானடி. இமை மூட மறுக்கின்றதே காதலே, இதழ் சொல்ல துடிக்கின்றதே காதலே. இது அணுகுண்டு மாதிரி இருந்தாலும் சாதா படக்குதான். இத போட்டு ஒண்ணு நான் எழுப்பலனா பாரு. இறைச்சி எல்லாம் வச்சு கறி வச்சுட்டேன். ஆறதுக்கு முன்ன வச்சு சாப்பிட்டுரு. வாங்கி வச்ச வெடியெல்லாம் சும்மா போகல. வெடியில மக்களே தப்பு தம்பல வாழ. லே விஜயகுமார், உனக்கு கொம்மை எனக்கு இட்லிக்கு பொடிய வச்சு தந்துகிட்டு அவா ஒத்தைக்கு இறைச்சி வச்சு தின்னியால உனக்கு ஒப்பை வந்தா சொல்லி கொடுக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்லைனா சொல்லிக்கிட்டு இருக்கேன், சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டு இருக்கா. எங்க போறா? வெடி உடைக்கா போறா? வாழைப்படக்கு இருந்தா 5-6 வாங்கிட்டு வந்துட்டால. பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கா. பிள்ளைய ஒன்னு சொல்லதுக்கு முன்னால என்ன மாதிரி எதிர்த்து பேசு. நான் இப்ப என்னத்தைக்கு ஆட்டுட்டேன்னு இப்படி நிலையழிஞ்சு நிக்கான். அபி போதும், அணுகுண்டெல்லாம் இனி வெடிக்காத, போதும். இப்ப பாருங்க இந்த வெடியை நான் எப்படி கொளுத்தி போடுவேன்னு. ரொம்ப வீணா விலை கொடுத்து வாங்காத அபி, வா வீட்டுக்கு போயிருவோம். எம்மா எரும மாடியா, மேலெல்லாம் தூக்கி போட்டாலும் போட்டுருவா. நான் போறேன். 1 2 3. அவசரத்துல பாத்ரூம் கூட போகாம வந்துட்டேன். இந்த ஆள் நடமாட்டமே இல்ல. யார் நம்மள பார்க்க போறா? இதுல இவ்வளவு இருப்போம். என்னது இது? எரும மாடு, அத வெடி விட்டுட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் ஒதுங்கி போய் நிக்கலாம்ல. பாரு, உன்னால ஒரு வெடி வேஸ்ட் ஆயிடுச்சு.